என்னதான் இந்த ப்ராமிஸ் ராஜ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் ஏன் அளவுக்கு அரசியலாம் பேசியிருக்காரா இவர் அப்படின்னு சொல்லி எகத்தாளமா பேசினார் பாத்தீங்களா? அதே எகத்தாளத்துடன் அடுத்ததா அவருடைய வன்மத்தை கக்கி இருக்கிறார். தமிழ்நாடு எலெக்ஷன். வணக்கம் தமிழ்நாடு. காமராஜர் தோற்றார், மு.க. ஸ்டாலினும் தோற்றிருக்கிறார். இங்கேயே இந்த பிரகாஷ் ராஜுக்கு அறிவு மங்கி போச்சு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. இவரை மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். மரியாதை இல்லாம இல்ல அப்படிலாம் வேணாம்னு வச்சுக்கோங்களேன். சார் பிரகாஷ் ராஜ் சார், ஜஸ்ட் ஆஸ்கிங், காமராஜ் அவர்களும் உங்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒன்றாக தெரிகிறார் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அரசியல் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இல்ல இந்த பக்கமா சாப்பாடையும் வச்சு இந்த பக்கமா வேற ஒரு சாதனத்தையும் வச்சு இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்கே காமராஜர் அவர்களை யாருடன் ஒப்பிட போகிறீர்கள் அப்படிங்கிறத விட யாருடன் ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல விதிமுறைகள் இருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய சிஎம் கேண்டிடேட் சார் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் போய் இப்படிலாம் தோற்பார் அப்படின்னு சொல்லி யாராவது கனவுல நினைச்சாங்களா? ஆனா நடந்துச்சு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட்டார், காமராஜர்களும் தோற்கடிக்கப்பட்டார். எனக்கு விருன்னு ஒரு ஏதாவது சொல்லிட போறேன். காமராஜரும் தோற்றார், எங்காலும் தோற்றார் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாங்க கீழையும் துப்புவோம், முடிஞ்சா மூஞ்சிலையும் துப்புவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் எதுவும் செஞ்சிடாம பாத்துக்கோங்க.